பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமாண்டா, வீதியில போற சனின வலிய வீட்டுக்குள்ள கூட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க முடியலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னா. படிப்பு விஷயமாச்சே, குழந்தையோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சு பாவம் பார்த்து குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கார்டியன் சைன் பண்ணடா. அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. சாயந்தரம் வீட்டுக்குள்ள போறேன், என் பொண்டாட்டின்னு சொல்லி பெட்டியோட வந்திருக்கிறா. பாஸ் அவன் 3 முடிச்சு போட்டு தான் பொண்டாட்டி ஆக்குவான். நீங்க ஒரே ஒரு சைன் போட்டே பொண்டாட்டி ஆக்கிட்டீங்க பாஸ். அந்த சைன் போட்ட கையை கொடுங்க, நான் ஒரு உமா கொடுத்தேன். சாரி, நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். கிண்டல் பண்ணேனே. வந்திருக்கிறது யாருன்னே தெரியலடா. பெரிய ஃப்ராடா இருக்கா? ஃப்ராடுன்னு தெரியுது இல்ல, 4 அறை விட்டு வீட்டை விட்டு துரத்த வேண்டியதானே? முடியாதா? அவ கையில விஷ போட்டோன்னு தெரியுதா? செத்துக்கிட்டு போயிடா, பெரிய பிரச்சனை என்னடா? நம்ம குடும்பம் மானமே போயிடுடா. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி? அவ யாரு, எதுக்காக வந்திருக்கா, அவன் நோக்கம் என்ன கண்டுபிடிக்கிற. அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், அவளை துவைச்சு தொங்க விட்டுருவேன். ஆனா அது வரைக்கும் என் வீட்டுல நிம்மதி இல்லடா. நான் எவ்வளவோ சொல்லியும் கௌசல்யா நம்ப மாட்டேங்கிறடா. என் மூஞ்சி நிம்மதி கூட பார்க்க மாட்டேங்கிறா. நீ சொல்லு, நான் போய் கௌசல்யாக்கு துரோகம் பண்ணுவனா? அதே என்கிட்ட கேக்குறீங்க, போய் உங்க ஒய்ஃப் கிட்ட கேளுங்க. எங்க கேக்குறது? அவரா கோவத்தோட உச்சியில இருக்காள. பாஸ், பொண்டாட்டியோட கோவத்தை போக்குறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு பாஸ். என்ன பாஸ்? ஒரு முழம் மல்லிகைப்பூ, 1/4 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தா எப்பேற்பட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் அரெஸ்ட் ஆயிடுவா பாஸ். எந்த காலத்துலடா இருக்கு நீ? அதெல்லாம் ஓல்ட் ஐடியாடா, ஓல்ட் ஐடியா. பாஸ், ஓல்ட் ஐடியாவா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஐடியா பாஸ். அந்த காலத்து டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து இந்த காலத்து டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் வரைக்கும் இந்த ஃபார்முலாவை அவங்க படத்துல ஃபாலோ பண்ணிருக்காங்க பாஸ். அது மட்டும் இல்ல பாஸ், நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்குன்ற. சோ இந்த மல்லிப்பூ அல்வாவுல ஒரு விஷயம் இருக்குன்ற, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, வேற ஐடியா ட்ரை பண்ணுவோம். அப்படிங்கிற? ஆமான்ற. சாரி பாஸ். சரி வா பாஸ், நீங்க மல்லிப்பூ அல்வா வாங்குறதுக்கு நான் எதுக்கு வரணும்ன்றேன்? தூக்கிட்டு வரணும்ல பாஸ். நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா வாங்க போறீங்க, கூட கூடயா பூவும் கிலோ கணக்கு அல்வா வாங்குறதுக்கு? இல்லடா, இதுக்கு முன்னாடி வாங்கி பழக்கம்டா இருக்கு. அப்ப எனக்கு மட்டும் பழக்கம் இருக்கா? டெய்லி 10 பேருக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேனா? கல்யாணமான நீங்களே வாங்கல, கல்யாணம் ஆகாத நான் யாருக்கு வாங்கி கொடுப்பேன்? அவளே படதடா, கல்யாணமே ஆகாதடா உனக்கு. வா வா. என்ன ஆசீர்வாதம். இறங்க டக்குன்னு. இந்தாங்க பாஸ், இதை எடுத்துன்னு போய் கொடுத்து மேடம் கரெக்ட் பண்ணிட்டுங்க. மேடம் கூல் பண்ணிட்டுங்க. என்ன பாஸ், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இது உங்க வீடு தானே? யாருக்கும் தெரியாம சின்ன வீடு வச்சுட்டு பயந்து பயந்து போற மாதிரி போறீங்க. அது அது வந்து அது போங்க பாஸ். டேய் கோபஸே, என்ன? எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன பாஸ்? இந்தா. எனக்கு எதுக்கு பாஸ்? என்னையா கரெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க? ஐயோ உனக்கு இல்லடா, இத நீ கொண்டு போய் கொடு. பாஸ், கலாச்சாரத்தையே மாத்துறீங்க பாஸ். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷங்காரன் தான் பாஸ் அல்வாவும் மல்லிப்பூவும் கொடுக்கணும். அது எனக்கு தெரியாதா? இத நான் கொடுக்க சொன்னதா, நீ கொண்டு போய் கொடு. கொரியர் சர்வீஸ் மாதிரியா? சரி சரி. ஏன் நீங்களே கொண்டு போய் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம்டா, ஆனா அவ என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. நான் கொடுத்தா நிச்சயமா தூக்கி வெளிய போட்டுருவா. அதனால நீ போய் மேடம் மேடம் சார் ரொம்ப நல்லவரு. எந்த சார் பாஸ்? ஏய் நானடா. சாரி பாஸ், சாரி பாஸ். சொல்றது கேட்டா? சரிங்க பாஸ். சார் ரொம்ப நல்லவரு, உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. நீங்க பேசாம இருக்கிறதுனால அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவருடைய அன்புக்கு அடையாளமா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது அவளை கூல் பண்றா. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவங்க கால்ல விழறன்றீங்களா? அவளை போய் கூல் பண்றேன்னு சொல்றேன்டா. எனக்கு என்னமோ சரியா வரும்னு தோணல பாஸ். சரியா வரும்டா, நீ போய் நான் சொன்ன மாதிரி சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். போ 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 போ. ஆண்டவா நீ தான் காப்பாத்தணும். ஏதோ ஐடியா கொடுத்தான், ஒர்க் அவுட் ஆகுமா பாத்துருவோம். மேடம் 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 மேடம், யார் நீங்க? புதுசா வந்திருக்கிற பூகம்பம் இந்தானா? ஹலோ, உங்களை தான். யார் நீங்க? மேடம் இல்லீங்களா? என்ன பார்த்தா சார் மாதிரி தெரியுதா? டக்குனு அந்த மாதிரி முடிவு பண்ண முடியல. எது? இல்ல இல்ல, அந்த மேடம் எங்கன்னு கேட்டேன். அவங்கள எதுக்கு கேக்குறேன்? அவங்க ஹஸ்பண்ட் அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கி கொடுத்து மேடம் கிட்ட கொடுத்துருவான்னு சொன்னாரு, அதனால தான் கேட்டேன். யாரு? இது என்னங்க கேள்வி? இந்த வீட்டோட ஓனர், the one and only the great detective officer மடிப்பாக்கம் மாதவன். அவரா? அவரே தாங்க. அப்படின்னா இது எனக்கு. என்னங்க இது? நாய் கையில இருந்து புறைய புடுங்கின மாதிரி புடிங்கிட்டீங்க. இது உங்களுக்கு இல்லங்க,
சொல்றீங்க? டேய் தம்பி. தம்பியா? ஆமாடா. டாவா? இது அவர் யாருக்கு வாங்கி கொடுத்திருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயையோ. ஏன்னா இதுதான் எங்களுடைய ரெகுலர் பிராண்ட். நாங்க லவ் பண்ண காலத்துல இதே மாதிரி அல்வாவும் மல்லிகைப்பூவும் கொடுத்ததா என்ன கரெக்ட் பண்ணாரு. அத மறக்காம இப்பவும் கண்டினியூ பண்றாரு. இத வாங்கி கொடுத்த உங்க மாதவன் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. அப்படியே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா கருங்காலி, அவர்தான் கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றாருன்னு பார்த்தா நீ மல்லிப்பூ அல்வா வாங்கி கொடுத்து நீ அவருக்கு ஈக்குவலா எனக்கு துரோகம் பண்ணியடா. மேடம் 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 அனசுமா பேசாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. என்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன துரோகம் பண்ணலன்னு சொல்ற நீ? அவனே மல்லிப்பூ அல்வா வாங்கி கொடுத்து அவளுக்கு புரோக்கர் வேலை பாக்குற நீ? மேடம் ஸ்டாப் இட். ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவன பார்த்து இந்த மாதிரி கேவலமா பேசாதீங்க. சீ வாயை மூடா, பொறுக்கி போற போக்கு. நன்றி கிட்ட நாய், எத்தனை நாள் என் கையால உனக்கு நான் சோறு போட்டிருப்பேன். சோறு போட்ட என் வாழ்க்கையே கூறு போட பார்த்துட்டு அவ பக்கம் நைஸா சாய பாக்குறியா? இன்னைக்கு இந்த கையால என்ன பண்றேன்னு பாரு. கையால பண்றேன்னு வேற ஏதாவது தேடுறீங்களா? உன்னை அடிக்கிறது பிளான் பண்றடா. எப்படி அடிக்கலாம்னு? ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ மாமா ரவுண்ட் கட்டி அடிக்கிறீங்களா? ரவுண்ட் கட்டி அடிக்கிறீங்க. ஒரு மாசம் ஆபத்துல மாடுதா போடுங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ மாமா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மேடம் உங்களுக்கு கராத்தே தெரியும் சார் சொல்லவே இல்லை மேடம். டேய் நான் ஒரு டிடெக்டிவ் ஆபீசரோட பொண்டாட்டிடா. எனக்கு கராத்தே தெரியாது. என் கராத்தால இன்னைக்கு நீ கதற போறடா. எங்கடா காணோம்? ஏய் மங்கி ஸ்டைல் காட்டுறியா? வாடா சிம்பான்சி ஸ்டைல் காட்டுறியா? அம்மா 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 அவனை இன்னையோட நீ காலிடா. அந்த ஆள் மேல இருக்க கோவத்தையும் நீ தீர்த்துக்கறடா. கோசி நில்லு நில்லு அடிக்காத அடிக்காத கோசி. சொல்றது கேளு கோசி. கோசி சொல்றது கேளு. அவன் கப்பல கோசி. கோசி இறங்கடா. ஏய் இறங்கடா. சொல்றது கேளு. கோசி சொல்றது கேளு கோசி. அவன் கப்பல கோசி. ஓட வாங்குறீங்களே. ஐயா அம்மா இல்ல கோசி. அவன் கப்பல அல்லோ மல்லிகை வாங்கி கொடுத்தது நான்தான். அவன் அடிக்காத கோசி. ஏயா என்ன நீ எல்லாம் புரிச்சுடாயா? ஏன் கோசி? எவளுக்கோ மல்லிப்பூ அல்வா வாங்கி கொடுத்துட்டு அத கட்டின பொண்டாட்டிக்கிட்டே தைரியமா சொல்றியா நீ? எவ்வளவுக்கோவா? ஆ. இல்லையே உனக்கு தான் வாங்கி கொடுத்தாச்சே. அவளுக்கு தான் வாங்கி கொடுத்த. அங்க பாரு. ஆஹா ஆள் மாறி போச்சா? என்ன ஆள் மாறி போச்சா? ஆள் மாறினது தெரியாதா? கௌசல்யா சொல்றது கேளு கௌசல்யா. கௌசல்யா கோவமா இருக்கிற பொண்டாட்டிங்க கூல் ஆகணும்னா அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி தரணும்னு இவன் ஐடியா கொடுத்தா. சொல்லண்டா. நான் தான் ஐடியா இந்தடா கொடுத்தேன். மூக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்கு, வாங்கிக்கோ. போதும். என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண டிராமால ஐயோ போதும். டிராமா இல்ல. ஏயா மாதவா, ஐயோ எவ்வளவு ஒரு சிரிக்குக்காக கௌசி கட்ட பொண்டாட்டி என்ன மறந்துட்டல நீ? கௌசி சொல்றது கேளு கௌசி. போடா போகட்டும். நானே அமைதியா நின்னா நீ என்னடா ரொம்ப ஓவரா துள்ற? அது- என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பேர் சொல்லி இருமா. கூப்பிடு. அடியே கூறு கெட்ட சிரிக்கி குப்பை தொட்டி பொறுக்கி. அவர் ஏன் புருஷன்டி. அவரை என்ன வேணா கூப்பிடுவேன். மாதவன் கூப்பிடுவேன், வாழான கூப்பிடுவேன், போடான கூப்பிடுவேன். அத கேட்கறதுக்கு நீ யாருடி? அடி 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 தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுடி என் முந்திரி கொட்டை. அவர் முதல்ல தாலி கட்டது எனக்கு, நீ செகண்ட் பீஸ்டி. அடியே செகண்ட் ஹேண்ட் பீஸ். வேகாத மொச்ச கொட்டை, ஆகாத புளியங்கொட்டை. பஜார்ல சுத்தின மாடு தொழுவத்துக்கு வந்த மாதிரி எங்க இருந்தோ வந்த நீ ஏன் புருஷன் உரிமை கொண்டாடுறியா? பாஸ் என்னடா இங்க பாஸ். என்ன பாரத ராஜா படத்துல வடிவுக்கரசியும் காந்திமதியும் வரிஞ்சு கட்டி சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கு பாஸ். அல்வா ஆளு பாத்து கொடுத்து கலவரம் ஒண்ணு பண்ணியா? கலவரம் ஒண்ணு பண்ணியா? விடுங்க பாஸ் விடுங்க பாஸ். கோபப்படாதீங்க பாஸ் கோபப்படாதீங்க பாஸ். நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விடல வந்து என்ன போறியாடி? பாஸ் அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ணுங்க பாஸ். அப்படியா? கண்ட்ரோல் பண்ணுங்க. போங்க பாஸ் போங்க பாஸ் போங்க. கைய விடுடா, கைய விடுடா, கைய விடுடா. கோசி, கோசி, கோசலியா, 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 சொல்றது கேளு கோசலியா. அக்க பக்கத்துல பார்த்தாங்கன்னா அசிங்கமான கோசலியா. அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க. ஏய் அவ்வளவுதான் அவளுக்கு மரியாதை. பாஸ் கோபப்படாதீங்க பாஸ். விட்டு பிடிங்க பாஸ். விட்டாதான் அவங்க யாருன்றத கண்டுபிடிக்க முடியும். ஏய், அவ்வளவுதான் மரியாதை. அவ முக்கியமா நான் முக்கியமா நீ முடிவு கோசி. பண்ணுங்க. அவ முடிஞ்சு போன கதை. இப்ப நீங்க அவ முடிவு கேக்குறா. ஏய், இரு. அவ கூட போனா முட்டைய பேத்து மூளையில உட்கார வச்சு. வா. மரியாதை கையேறி. ஏய், நீ முதல்ல கையேறி. கோசி. ஏய் முதல்ல நீ கையேறி. முதல்ல நீ கையேறி பாரு. என் சுயரபம் உனக்கு தெரியாது. ஏய் என் விஸ்வரபம் உனக்கு தெரியாது. என்ன ரொம்ப சீன் காட்டுறியா? ஏய் கோசி. சீன் ஆ, ஆ. காட்டுடி. நான் படமே காட்டு. உடா, உடா, உடா. ஏண்டா
ஏண்டா, அல்வா வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த சொன்னா இப்படி சண்டையை மூடி விட்டுருக்க எப்படி? அப்பா என்னடி ரொம்ப பேசுற ரொம்ப பேசுறடி அளந்து வரல பஸ் 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 சிலதெல்லாம் அடிபட்டு அவஸ்தை பணம் தலையெடுத்து இருந்தா அதெல்லாம் மாத்த முடியாது பாஸ். பாருங்க சபாஸ் சரியான போட்டி. சமாதானப்படுத்த பஸ் 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 வேணாம் பாஸ். தடுக்கிறன்ற பேர்ல உள்ள போய் தவடையில அடி வாங்குறத விட வெளில இருந்து வேடிக்கை பார்த்து விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணதா சூப்பர். பாருங்க அப்படின்ற என்ன பிச்சறியா பாருடி. ஏய் ஆமாடி கேக்குதான் சீக்கிரமா பாக்க. ஏய் என்கிட்ட பேசாத மூஞ்சி உடைச்சிருவேன். ஏய் ஓவரா டயலாக் எழுதுறது ஓவரா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பாஸ். டக்குன்னு போய் அந்த அல்வா வாங்கி வந்துருங்க. சாப்பிட்டுனே வேடிக்கை பார்க்கலாம். என் விஷயத்துல ரகசியமா தலையிடாத. என்னடி தங்கமல ரகசியமா? ஏய் மரியாதை பேசு அந்த அல்வாவை. இதுக்கே காட்டம். விட்லாச்சாரியா படம் மாதிரி ஆயிடுச்சு பாஸ். பூவா இத போட்டுட்டு உன் படத்துல போடுறடி. உங்களுக்கா? ஓகே ஓகே. எனக்கு வேணா எங்க வீட்டுக்கார கூட கூட இறக்கு வரடி. பாத்தியா? சப்பாங்குத்து ஆடின மௌன கதகளி ஆடுவன் ஜாக்கிரதை. கேவலமா இருக்குது பாஸ். என்னடா பண்ண சொல்ற? என் வாழ்க்கை அப்படி இருக்கு. இல்ல பாஸ், அல்வாவை சொன்னேன் பாஸ். ஓல்டு ஸ்டாக்கா இருக்குது. குடு இந்தாங்க. குண்ணா வேஸ்ட் பண்ண கூடாது. பரவாயில்ல, இந்த வீட்டுல அஷ்ட அல்வா கொடுக்குறாங்க. என்ன? இரு 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 இரு. நீ போய் வெளிலலாம் படுத்து அசிங்கப்படுத்தாத. நீ இங்கேயே படுத்துக்கோ, நான் போய் ஹாலில் படுத்துக்கிறேன். இரு இரு கௌசல்யா, நான் என்ன சொன்னா நம்ப மாட்டேன் நீ. ஒரு பொம்பளுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது தெரியுமா? விடு விடு, நான் வெளியே படுத்துறேன் விடு. சரி, நீ என் கூட பேச வேண்டாம், என் பக்கத்துல படுத்துக்க வேண்டாம். பசிக்குது வந்து சாப்பாடாவது போலாம்ல. சமைக்கல. எனக்கு மட்டும் சமைக்கலையா இல்ல உனக்கு சேர்த்து சமைக்கலையா? எனக்கு மட்டும் சமைச்சேன், நான் சாப்பிட்டேன். வெரி குட், ரொம்ப நல்ல பொண்டாட்டி. ஆனா எனக்கு இப்ப பசிக்குது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பாரு கௌசல்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கையால சமைச்சது தவிர நான் வேற எதையும் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? ஆனா இந்த 2 நாளா நீ எனக்கு சாப்பாடே போடல. ஒரு நாளைக்கு 3 வேளை, 2 நாள், சோ 3 into 2 6 6 வேளை நான் சாப்பிடல தெரியுமா? அத பத்தில எனக்கு கவலை இல்ல. அப்போ ஒரு புருஷன் பட்னியா கிடந்தா பொண்டாட்டிக்கு சந்தோஷம். அத உங்க மொத பொண்டாட்டிகிட்ட போய் கேளுங்க. சரி ஓகே. பின்ன பொண்டாட்டி இல்லன்றா அப்புறம் முதல்ல இது ரெண்டாவது. நடிச்சதெல்லாம் போதும், இங்க இருந்து நீங்க போலாம். கௌசல்யா கிளம்பலாம். பேட் நைட். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். பார், உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரும். அன்னைக்கு இன்னைக்கு நீ பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுவ. வருத்தப்படுவேன். ஒரே ஒரு பொண்டாட்டி இருக்க வரைக்கும் ஒழுங்கா சாப்பிட்டேன். இன்னொருத்தி வந்தா சாப்பாடுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த 2 பொண்டாட்டிக்காரனும் எப்படி வாழறானுங்கன்னு தெரியலையே. உண்மையாவே அவனுக்கு காலத்தொட்டு கும்பிடுண்டா சாமி. அம்மா, சமைக்கவே இல்லைன்னு சொன்ன சாப்பாடு வாசனை மூக்கு தொலைக்குத. கௌசல்யா தான் என்ன கோரம் சாப்பாடுல காட்ட மாட்டாங்க.
கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கையால சமைச்சது தவிர நான் வேற எதையும் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? ஆனா இந்த 2 நாளா நீ எனக்கு சாப்பாடே போடல. ஒரு நாளைக்கு 3 வேளை, 2 நாள், so 3 into 2 6 6 வேளை நான் சாப்பிடல தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் கௌசல்யா. ச்சே, பாவம் அவரு 2 நாளா சாப்பிடவே இல்லையாமே. அடியே கௌசல்யா, இவ்வளவு கல் நெஞ்ச காரியெல்லாம் இருக்க கூடாது. போய் சாப்பாடு எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்னமோ தெரியல, சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சமைச்ச கைக்கு உண்மை கொடுக்கணும். இப்போ கொடுத்துருவேன், ஆனா எச்சல் ஆயிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்கு தெரியுமா? உனக்கு என் மேல லவ் நிறைய இருக்கு. ஆனா அவளால நமக்குள்ள இடவெளி ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பாவி துரோகி, 2 நாள் 6 வேளை சாப்பிடல சொல்லிட்டு இந்த அமுக்குறியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அவளை விட நீ தான் என் நம்பர் 1 ஃப்ராடு. இனிமே மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அழகான புள்ளிமானே, உனக்காக அழுதேனே. ஏன் கௌசல்யா, எவ்வளவு முன்னாடி வந்து என் பொண்ணாடி சொன்னா நீ நம்பிடுவியா? நான் கௌசல்யா நீ போ, நான் பதிலே பேச மாட்டேங்கிற. இவ்வளவு நாள் நீயா எனக்கு பரிமாறின? அட கருமமே, உன் கையால போட்டு சாப்பிட்ட? என் கையால போட்டது மட்டும் இல்ல, என் கையால சமைச்சதை தான் நீங்க சாப்பிட்டீங்க. ஐயோ, என் கருப்பே பறி போயிருச்சே. என் முன்னாடி நிக்காது, நீ போய்கிறது. சாப்பிட்டு முடிச்சதும் உம்மா தரேன்னு சொன்னீங்களே, கையை உடைச்சு அடுப்புல வச்சிரு போ. என்ன வேலை கௌசல்யா பார்க்கல, பார்த்துருந்தா அவ்வளவுதான். ஒன்னும் நடக்கலப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. குட் நைட். நல்லாதான் சமைக்கிறா, அதுக்காக அது எப்படி சாப்பிடுறது? அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டா நான் ஏமாந்துறோடா? துரோகி, துரோகி, துரோகி. அல்வா மல்லிகை ஐடியா கொடுத்துற நீதானடா? கொடுத்த நீயே சொதப்பிட்ட. கௌசல்யாவோட கோவம் குறைன்னு பார்த்தா ஃபுல் பீக்ல ஏத்தி விட்ட. எரிய நெருப்புல என்னடா பெட்ரோல ஊத்திருக்க? பெட்ரோல அது இப்ப கொழுந்து தெரியுதுடா, கொழுந்து தெரியுது. பாஸ், நான் என்ன வேணும்னா பண்ணேன்? அல்வாவையும் மல்லிப்பூவையும் கௌசல்யா மேடம் கிட்ட தான் கொடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள உங்க முதல் பொண்டாட்டி புடிங்கிட்டாங்க. முதல் பொண்டாட்டியா? இல்ல பாஸ், முதல் பொண்டாட்டியா நடிக்க வந்தவங்க அவங்க வந்து புடிங்கிட்டாங்க. அப்ப பாதியில என்ட்ரி ஆனவங்க 2வது பொண்டாட்டி, இல்ல 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 ஒரிஜினல் பொண்டாட்டி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க பாஸ். நான் என்ன பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றது என்கிட்ட கேக்குறியா? பாஸ், இந்த இடியாப்ப சிக்கல்ல நீங்க தான் என்ன மாட்டி விட்டீங்க. என்ன கொரியர் பாய் ஆக்கிட்டு நீங்க உஷாரா வெளியே நின்ட்டீங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டு நான் பட்ட அவஸ்தையை நீங்களே பாத்தீங்கல்ல. சரி சரி, நம்மளே பார்த்தலாம், விடுங்க. அவஸ்தைப்பட்டு என்னடா பிரயோஜனம்? நாம நினைச்சது நடக்கலையே. பாஸ், நினைச்சது நடக்கலனா நடந்ததை நம்ம நினைச்சதை மாத்திக்கணும். என்னடா சொல்ற? பாஸ், கௌசல்யா மேடம் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு விரும்புறாங்களே உங்க முதல் பொண்டாட்டி, அவங்க கூட செட்டில் ஆயிடுங்க. How is it? குடும்பத்தை சேர்த்து வைடானா நிரந்தரமா பெருக்கி வழி சொல்லுங்க.
என்ன அவ்வளோ கேவலமாக நினைக்காதீங்க பாஸ், அவ்வளோ கேவலமானவன் இல்லை நான். இந்தாங்க பிடிங்க. என்ன உன் ராஜினாமா கடிதமா? அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்றதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கறது இல்ல பாஸ். நீ லெட்டர் தரணும், அப்படியே கிளம்பு போ. பாஸ் அது இல்ல பாஸ். என்ன? இது லெட்டர் இல்ல பாஸ், பாருங்க. என்ன சினிமா டிக்கெட். சினிமா டிக்கெட்டா? ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல? சாரி பாஸ். பாஸ் வீட்டுல தான் உங்களால உங்க ஒய்ஃபு கிட்ட நிம்மதியா பேச முடியல. அந்த பொம்பளை வர இடைஞ்சலா இருக்கா. அதனால உங்க ஒய்ஃபை எப்படியாவது சினிமாவுக்கு கூட்டு போயிடுங்க. போற வழியில உங்க மனசை திறந்து அதுக்குள்ள இருக்கிற உண்மையெல்லாம் டக்கு டக்குன்னு கொட்டிடுங்க. உங்க ஒய்ஃப் புரிஞ்சுப்பாங்க, பிரச்சனை எல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிடும்.